வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே கூப்பிட்டீங்களா சார்? வாங்க அஸ்வின், உட்காருங்க. இப்போ தான் ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. மலேசியாவில் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ட்ரக் கார்ட்டலை பற்றி மலேசியன் போலீஸும் அங்கே உள்ள இமிக்ரேஷன் அத்தாரிட்டிஸும் இந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க. மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு போதைப் பொருளை கடத்திட்டு வர இவங்க ஒரு புது மெத்தடை யூஸ் பண்ணுறாங்களாம். புது விதமான மெத்தட்னா எப்படி சார்? காமன் பீப்புள் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்காகவோ மற்ற காரணங்களுக்காகவோ வந்து போகிறவங்க மூலமாக அவங்க போதைப் பொருளை கடத்துகிறாங்களாம். ஒரே நேரத்தில் பல பேரை வச்சு அவங்க இதை செய்கிறாங்களாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் யூ மீன்? எஸ், இட்ஸ் ஹியூஜ். இது பெருசாக வளர்ச்சி அடைய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள தடுத்து நிறுத்துற நடவடிக்கையில் நம்ம இறங்கணும். தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இந்த ஃபைலில் இருக்குது. இந்த கேஸை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. இந்த ஃபைலை நல்லா படித்து பார்த்து உடனே ஒரு டீம் அசெம்பிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாம் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ப்ரீஃபிங் கொடுப்போம். ஓகே சார். ஏய் கம்னி, ஹாய் சஞ்சய். உன் ஸ்கூல் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ன தேடிட்டு இருந்தியா? ஏன்? ஒரு குட் நியூஸ் இல்லை, வெரி குட் நியூஸ். அதை சொல்லத்தான் உன் ஸ்கூல் பூரா தேடிக்கிட்டு இருக்கேன். குட் நியூஸ் என்னன்னு சொல்லு. நீ ஹெல்ப் பண்ணல ப்ராஜெக்டில், அதில் நான் A கிரேட் வாங்கியிருக்கேன். கிளாஸ் டாப்பர்ஸில் நானும் ஒருத்தவன். A grade? Are you serious? யா, This is amazing. I'm so happy for you. தேங்க்ஸ் கம்னி. உன் ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கிரேடை வாங்கியிருக்க முடியாது. நோலா, நான் உனக்கு ஹெல்ப் மட்டும் தான் செஞ்சேன். மற்றதெல்லாம் இட்ஸ் யோர் ஹார்ட் ஒர்க். நோ, நீ எவ்வளோ சொன்னாலும் I still owe you one. Okay. Maybe we should hang out sometime. ஒரு arcade, McDonald's, இல்லைனா மூவி also. கம்னி, வெளியே போகலாமா? Yeah. போலாம். ஓகே கிரேட். நான் எப்போன்னு பிளான் பண்ணிட்டு உனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஓகே, கால் பண்ணு. கால் ஓகே, அண்ட் தேங்க்ஸ் அகெயின். பாய். பூமி, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் வெயிட், என்ன ஸ்டாக் பண்ணுறீங்களா? வேற? இங்கே பாருங்க, உங்களுக்கு என் கூட பேசணும்னா நேருக்கு நேராக வந்து பேசுங்க. ஓகே, பிஸியாக இருக்கீங்களா? ஒரு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கு கூட டைம் இல்லையா? வாட்ஸ்அப் பண்ணுங்க, நானே திருப்பி ஃபோன் அடிப்பேன். போதும். இப்போ நீ எதுக்கு வந்த? ஹா ஹே நிஜமெல்லாம் மறந்து போச்சு பெண்ணே உன்னாலே, நேரெல்லாம் காணாம போது பெண்ணே உன்னாலே. இப்போ நீ பாட தானே வந்த, நீ பாடிக்கிட்டே இரு, நான் போறேன். எதுக்காக கிட்ட வந்தாயோ? இந்த பாட்டு எப்படி? பாட்டு பிடிச்சிருக்கு, ஆனா நீ செய்யறதுதான் பிடிக்கல. ஏன்?
பூமி எனக்கு உங்களை உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐ ஃபாலன் ஃபார் யூ. Are you serious? யா என்னை பார்த்தா சீரியஸாக தெரியலையா? தெரியல. சி என்ன மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது. பார்க்க இங்க பாரு நிஷு, லுக், நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த காதல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, ஓகே? ஸோ இந்த பின்னாடி வந்து டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் கிளம்புறேன். பூமி உனக்கு காதல்ல இஷ்டம் இல்லாட்டி பரவாயில்ல, என் மேல இஷ்டம் இருந்தா மட்டும் போதும். உயிரே ஹலோ, ஹலோ. ஹலோ, நான் ரேணுகா பேசுகிறேன். ஐம் ஸோ சாரி இந்த நேரத்தில் கால் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி ராகவனுக்கு தான் கால் பண்ணேன், ஆனால் அவர் ஆன்சர் பண்ணல. என்ன விஷயம் சொல்லுங்க. என் மகளுக்கு காலையிலேருந்து காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கு. இருக்கிற மருந்து கொடுத்து பார்த்தேன், ஆனால் காய்ச்சல் இறங்கவே இல்லை. அதான் ரொம்ப பயமாக இருக்கு. அவர்கிட்ட சொல்லி ஃபோன் உங்களுக்கு தான். ஹலோ ராகவன், என்னாச்சு? ஓகே, ஹாஃப் அன் ஹவர் மேம். யா, ஹாஃப் அன் ஹவர். இது இன்னும் எத்தனை நாளைக்கு? அதை நான் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே, பாய். மார்னிங்ப்பா. நேற்று ராத்திரி ரொம்ப லேட்டாக வந்தீங்க போல. இன்னைக்கு வீட்டில் தான் சாப்பிடுவீங்களா இல்லை? கமினி, கொஞ்சம் ரூமுக்கு போறியா? அம்மா கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஓகேப்பா. என்ன அப்படி முக்கியமான விஷயம் அவ்வளோ அனுப்புறீங்க? உன் நகைலாம் உங்ககிட்ட தான் இருக்கா? நகையா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே எனக்கு மாத கடைசியில் தான் வரும். அதான் நகையெல்லாம் கொடுத்தேன்னா அது அடுக்க வச்சு
அந்த பணத்தில் வந்து என்னோடய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிவிட்டு நான் மாத கடைசியில் எல்லாத்தையும் மூட்டி திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு. முடியாது, நகையெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? என் பிரச்சனைலாம் என்னன்னு சொல்லியும் முடியாதுன்னு சொல்கிறேன். இதை பாருங்க, அந்த நகை எல்லாத்தையும் நம்ம கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா போட்டது. உங்கள் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கங்க. அதுக்காக வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நீ பேசுகிறதா பார்த்தா நான் போய் நகையெல்லாம் விற்கிற மாதிரில பேசுகிறேன். நான் தான் திருப்பி மூட்டி கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன்ல. முடியாது, சரியா? உங்கள் பிரச்சனைக்காக வீட்டில் உள்ள நகையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. என் பிரச்சனை இப்போ முடிவு என்ன தான் சொல்கிறேன்? அதான் என் முடிவை சொல்லிட்டேனே. இதை பாருங்க, மறுபடியும் இந்த பேச்சை எடுக்காதீங்க. எனக்கு இது அறவே பிடிக்கல. உங்கள் பிரச்சனையை நீங்களே எப்படியாச்சும் சால்வ் பண்ணிக்கோங்க. அதை பற்றிலாம் ஒன்றும் எனக்கு அக்கறை இல்லை. நான் கடைக்கு போகணும், சரியா? ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ராகவன், 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 நான் நல்லா தூக்குமா? காஃபி. தேங்க்ஸ். சாரி, அஸ்து தூக்கிட்டு. சாரியும் தேங்க்ஸும் நான் தான் உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் மட்டும் வரலன்னா தாராவுக்கு. நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன? பிள்ளைக்கு எப்படி இருக்கேன்? டாக்டர் கொடுத்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நல்லா வேலை செய்யுது. ஃபீவர் குறைஞ்சிட்டு, ஆனால் இன்னும் வீக்காக தான் இருக்கா. நல்லா தூங்கிட்டு இருக்கா. வைரல் ஃபீவர்னாலே அப்படி தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே ஃபீவர் இறங்கினாலும் பாடிலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அவளுக்கு. ஸோ அடுத்த கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் பண்ண விட்டு ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம். அப்படி நீயும் ஒழுங்காக ரெஸ்ட் பண்ணு. அவர் தூங்குற டைம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கி ஜஸ்ட் கெச்சப் பிச்சஸ். நான் ரெஸ்ட் பண்ணியிருக்கட்டும், நீங்கள் முதல்ல நல்லா ரெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன? யூ லுக் டயர்ட். நேரக்காலம் பார்க்காம நான் ராத்திரி கால் பண்ணி உடனே கிளம்பி வந்துட்டீங்க. இப்போவும் இங்கே தான் இருக்கீங்க. நான் கால் பண்ணதுனால வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அனாவசியமாக கண்டது நினச்சி நீ என் மனசை குழப்பிக்கிற. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி. Before I forget. Renu, keep it la. வச்சுக்க. ஐ மீன் தாராவுக்கு என்னென்ன கேட்குறவளோ வாங்கி கொடு. என்ன? டேக் கேர். ஓகே, அப்போ போயிட்டு இன்னும் நல்ல வரேன். ம்.
This the one. Okay. அங்கேயா? ஆமாம் ஏன் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்க கொஞ்சம் பாஸாக இருக்கு. நான் கவலைப்படாத, இட்ஸ் மை ட்ரீட். நான் தானே ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன். தெரியும், பட் நான் சொன்ன மாதிரி ஏ கிரேட் எடுத்தது நீ, அண்ட் இட்ஸ் ஹார்ட் ஒர்க். அதான் சரி, நான் பாஸ் பண்ணதால நீ எனக்கு ட்ரீட் கொடுக்குற. ஆனால் அடுத்த முறை ஏன் ட்ரீட் தான். அடுத்த முறையா? நம்ம வெளியே வரும்போது ஓகே. அடுத்த முறை வெளியே வரும்போது சாப்பிட்றோம், ஹேங் அவுட் பண்ணுறோம், அது எல்லாம் என் ட்ரீட்டில். ஆனால் இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஓகே சரி. யூ ஃபர்ஸ்ட். என்ன சாப்பிட போகிறேன்? I think you should call someone. Yeah. பூஜா பூஜா என்ன பூமிகா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஸோ சாரி, டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன். நான் இன்னும் 1 hourல கிளம்பணும். ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. சீக்கிரமாக முடிச்சிடுவீங்களே? முடிச்சிடுவேன். டோன்ட் வரி அபவுட் இட். எல்லாத்தையும் முடிச்சிடலாம். என்ன மேக்கப் பண்ணிருக்கீங்க பூமிகா? இல்லை பூஜா, அழகாக தான் இருக்கீங்க. இது ஏன் ஸ்கின் டோனா? இல்லை பூஜா, உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஃபவுண்டேஷன் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்கின் டோன் பத்தி என்கிட்ட சொல்றீங்களா? இது ஏன் ஸ்கின் டோன் இல்ல. And this hairstyle என் பர்சனாலிட்டி அண்ட் லுக்ஸ்க்கு சூட்டே ஆகல. இல்லை பூஜா, ஹேர் ஸ்டைல் சுற்றி ஸோ மச், ரொம்ப அழகாக இருக்கீங்க. அசிங்கமா இருக்கு. இப்போ நான் எப்படி போட்டோ ஷூட்க்கு போவேன்? இதுக்கு முன்னாடி மேக்கப் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணான்னு தான் உங்களை ஹையர் பண்ணேன். You know what? I'm not gonna pay you. உங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இப்போவே கிளம்புங்க. Please leave.